வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா விஜிபி வண்டர் வேர்ல்டு தாங்க. அடல்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 499 தாங்க ஆஃபர். அதை யூஸ் பண்ணி தாங்க வந்திருக்கேன். விஜிபி வண்டர் வேர்ல்டு நம்ம ஈசிஆரில் இருக்குது. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குங்க. நம்ம சென்னை ஈசிஆரில் விஜிபி வண்டர் வேர்ல்டுங்க. உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா நம்ம மாப்பிள்ளைங்க மாமா மாமா எனக்கு குதிரையில் ஏற்றுரு மாமான்னு ஒரே பஞ்சாயத்துங்க. சரி வாங்கடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் மாமா நீ வந்து ஏறு மாமான்றானுங்க. டேய் இது குழந்தைங்க விளையாடுறதுடா, உங்களை மாதிரி சின்ன பசங்க தான் விளையாடணும், என்னால் வர முடியாதுடா அப்படின்ட்டு நம்ம ஓரமாக நின்று கைத்தட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா அவன் பார்த்தீங்களா குதிரையில் உட்கார மாட்டேன்றாங்க. இங்கேருந்து அந்த குதிரைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. சரி ஓகே இப்போ பாடுற மாமாவோட அட்வென்ச்சர்ஸ்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஒரு இடத்துக்கு வந்தது பார்த்தீங்கன்னா செம்ம திகிலான இடங்க. இது வரைக்கும் லைஃப்பில் ட்ரையே பண்ணதில்லைங்க. பட் நிறைய வீடியோவில் பார்த்துருக்கேன். இது ரொம்ப சின்னதான் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி ஏறி போய் உட்காந்தாங்க. யானை நம்ம அதிரடி ட்ரெஸ்ஸை கொடுக்க போகிற ஒரு திகிலான சம்பவம் நடக்க போகுதுன்னு கொஞ்சம் பயங்க. இருந்தாலும் போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே அங்கேருந்து வாட்டர் கேம்ஸ்லாம் போயிட்டு நல்லா என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு ஆல்மோஸ்ட் ஈவினிங்லேருந்து நைட் டைம் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. திடீர்னு வந்து பார்த்தா எல்லாம் கூச்சிட்டு இருக்காங்க. என்னடா அங்கிட்ட இங்கிட்டும் கூச்சிட்டு இருக்காங்க. டேய் என்னடா என்ன விட்டு நீங்கள் கூச்சிட்டீங்க, நான் எவ்வளோ பெரிய டான்ஸ் தெரியுமா, இப்போ வரேன் பாடுறேன்னு சொல்லிட்டு பார்த்தா எங்கள் மாப்பிள்ளைங்க வந்து மாமா அது சின்ன பசங்க போது மரியாதை வந்து அமைதியாக உட்காந்து எங்களை மாதிரி வேடிக்கை பாரு அப்படின்ட்டாங்க. சரின்னு உட்காந்து இந்த டான்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு ட்ராம்போலின் பார்க் போகலான்னு சொல்லிட்டு நினச்சாங்க. ஆனால் ட்ராம்போலின் பார்க் போனதுக்கப்புறம் தாங்க தெரிஞ்சது நம்ம இருக்கிற லைஃப்லாம் ரொம்பவே மோசமான லைஃப்புங்க. ஒரு வாக்கிங் கிடையாது, ஜாக்கிங் கிடையாது, எதுவுமே இல்லாமல் செம மூச்சு வாங்கிருச்சுங்க. அங்கே எதுவுமே பண்ண முடியல. சரிண்டே இதை மட்டும் வந்து மறுபடியும் அகைன் வேடிக்கை பார்த்துட்டு கிளம்பி போகலான்றப்ப தாங்க ஈவினிங் டைமில் செம்மையாக லைட் போட்டு ஸ்வைன்னு வேலை இங்கேயும் போயிட்டு வந்துட்டுச்சுங்க. இதுக்கும் போக பயங்க. பெரிய அட்வென்ச்சர்னு பேர் மட்டும் தாங்க நம்ம சேனல் நேமு. ஆனால் எந்த அட்வென்ச்சர் பண்ணுறதுக்கும் உடம்புல தெம்பு இல்லை, பயமும் ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சுங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணி கத்திட்டு இருந்தாங்க. அதை பார்த்துட்டு இந்த பக்கம் திரும்பினா யாரோ ஒருத்தர் பாட்டு பாடிட்டு இருக்காருங்க. எங்க அந்த சவுண்டு மட்டும் வருது, ஆளை காணாமன்னு சுற்றி தேடி பார்த்தா யாரையுமே காணாங்க. என்னது இது, தண்ணி கீழே வருது மேலே போகுது, மேலே வருது கீழே போகுது, யாரோ ஒருத்தர் பாட்டு பாடிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா இதுதான் இந்த பாடுற நீர்வீழ்ச்சின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அது மாதிரி மியூசிக் ஏற்ற மாதிரி அவங்களே செம்மையாக பண்ணிட்டு இருக்காங்க. பாருங்களேன். சை சை அப்படின்ற மாதிரி தாங்க இருந்துச்சு. செம்மையாக வைப்ரேஷன் அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த சாங் லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அப்படியே தண்ணி பிச்சு அடிச்சிட்டு இருந்துச்சுங்க. அப்படியே பார்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு பார்க்குக்கு ஒரு ஃபைனல் பாயை போயிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பி வச்சாங்க. நெக்ஸ்ட் அட்வென்ச்சரில் சந்திக்கலாம். பாய் பாய்.